domainலயும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா தே யூஸ்ட் டு ஹேவ் அ சர்டன் லிமிட் ஆஃப் ஆர்ஐடி, ரிலேட்டிவ் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்ஐடி டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரூட் டொமைனோட வேலை. ஸோ இந்த ஆர்ஐடி எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் லேட்டர் பாயிண்ட்ல. பட் ஸோ எதனால வந்து ரூட் இல்லாம சைல்ட வச்சுட்டு உங்களால ரன் பண்ண முடியல, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா தட் இஸ் மோர் டெக்னிக்கல். ஸோ அந்த கான்செப்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஆஹ், உங்களுக்கு நான் எந்த பாயிண்ட்ல சொல்றது அப்படின்னா, எஃப்எஸ்எம் ரோல்ஸ்ல நான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ரோல்ஸ், ஸோ ரிலேட்டிவ் ஐடென்டிட்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரோல் வரும்போது நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் இப்படி இருக்காது. அந்த ரேஞ்ச் வந்து ஃபார்மட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் இவ்வளோ கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் இவ்வளோ கம்மியாகவும் இருக்காது. மினிமம் லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இல்லை மினிமம் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆச்சு இருக்கும். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட சினாரியோவில் அவர் ரூட்டை டெலீட் பண்ணிட்டாரு. சரியா? ஸோ ரூட்டுன்னு ஒருத்தர் இல்லை, இப்போ சைல்ட் டொமைன் மட்டும் தான் இருக்காரு. இதில் வந்து என்னோட ரேஞ்ச் அரௌண்ட் வந்து ஒரு 1000 ஐடி இருக்கு. ஒரு யூசர் மட்டும் கிடையாது, குரூப், கம்ப்யூட்டர், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சைல்ட் டொமைனில் ஒரு ஐடி வந்து அந்த யூசருக்கோ அந்த குரூப்புக்கோ வந்து பைண்ட் ஆகும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக நம்மளுக்குன்னு ரிசர்வ் பண்ணுற எந்த ஒரு சீட்டுமே நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீட்டு வேற ஒருத்தர் ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் ரிசர்வ் பண்ண சீட்டை வந்து இன்னொருத்தருக்கு ரிசர்வ் பண்ணக்கூடாது, அதை டெமனேஷ் பண்ணிடணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் ஒரு கியூ சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறவங்க, ஸோ உங்களுக்காக சீட் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீட் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீட்டை டெமனேஷன்லாம் பண்ண மாட்டாங்க, அது வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பார். பட் ஆக்டிவ் டைரக்டரில் அப்படி கிடையாது. ஒரு ஐடி ஒருத்தர் கொடுக்குற எக்ஸாம்பிள், ஒரு பிரசாத்னு ஒரு யூசர் இருக்காரு. அந்த யூசருக்கு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். அந்த ஐடி வந்து ஒரு 1500 வச்சுக்கோங்க. இந்த யூசர் இப்போ கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ நான் டெலீட் பண்ணுறேன். அந்த யூசரை டெலீட் பண்ணும்போது அந்த ஐடியும் சேர்ந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நிறைய ஆக்டிவ் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஐடி வந்து 1001லேருந்து 2000 அந்த ஸ்டார்ட் அப் ரேஞ்சில் இருக்காது, லேக்ஸ் ஆஃப் ரேஞ்சில் இருக்கும், லேக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து அந்த ஐடியும் டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு ஐடி காலி ஆகிடும். இப்போ ஐடி காலி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்ச் எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, சைல்ட் டொமைனுக்கு இருக்க ஒரே ஹோப் என்னன்னா, ரூட்டு கிட்ட இருந்து திருப்பி ஐடியை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஒரு நியூ செட் ஆஃப் ரேஞ்சை பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ரூட்டுன்னு ஒருத்தர் இல்லை. இப்போ யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சைல்ட் டொமைனுக்கும் தெரியல. ஸோ ஐடி இல்லாதனால புதுசாக யூசர் கிரியேட் பண்ணும்போது ஐடியை பயன் பண்ண முடியலன்னு ஒரு எரர் மெசேஜ். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டார். அதுக்காக அவர் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறமா அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த காலேஜ் விட்டு வெளியே போயிட்டு இப்போ அவர் ஐடியில் இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டார். அவருக்கு தெரியாமல் செஞ்ச வேலை எவ்வளோ பெரிய இம்பேக்ட். அது ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 1 மந்த் கிட்ட அவர் ஒர்க் பண்ணி புதுசாக ஒரு 3500 யூசர் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாலிசிலாம் போட்டு, ஸோ 1 மந்த்து காலேஜ்லேயே ஸ்டே பண்ணிலாம் வேறு ஒர்க் பண்ணியிருக்காரு. என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார். அதில் தெரியாத பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால அவர் ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ எம்சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ட்டு, ஆக்டிவ் டைரக்டர்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய ஸ்டோரி கேட்டோம்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப மோசம், தெரியாமல் ப்ரொடக்ஷன் சர்வீஸை ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் எப்பவுமே கிளாஸில் சொல்கிறது, நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட லேப் செஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, ரியல் டைமில் பண்ணாதீங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் கரெக்டாக இருக்குது சார், ஆஃபீஸில் எனக்கு செட்டப்லாம் இருக்குது, நான் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, அப்போ அது ஆஃபீஸ் செட்டப்பாக இருக்கட்டும், அது வந்து உங்களுக்காக டெஸ்ட் மிஷினாக இருக்கான்னு பாருங்கள், அது வந்து ப்ரொடக்ஷன் சர்வீஸ்லாம் நீங்கள் கை வைக்காதீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறது சிவியராக இம்பேக்ட் ஆகும். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அது நம்ம ஒரு கான்செப்ட் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சென்னை மெட்ரோ ரயிலெல்லாம் வந்து நம்ம எம்ப்ளாயி ஒருத்தர், டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவர் பெரிய வேலை பார்த்துட்டாரு. சொன்ன நம்ப மாட்டேங்க, அவ்வளோ சாதாரண ஒரு சின்ன விஷயத்த வந்து ஃபுல்லாக ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்க எல்லா யூசர்ஸும் டெலீட் ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் டே வரும்போது அவங்களோட ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ நியூவாக கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால பெரிய லெவல் இம்பாக்ட் ஆகிடுச்சு. ஆனால் டெக்னிக்கலாக அவங்க யாருக்குமே தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ். அப்போ நான் சொல்கிறது ஒரு 6 to 7 இயர்ஸ் பேக். அப்போ தான் மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் ட்ரெயின்லாம் ஸ்டார்ட் ஆகலை கோயம்பேட்டில் இருக்கும்போது. அவங்களுக்கு யாருக்குமே டெக்னிக்கலாக தெரியாதனால ஸோ அவங்க சிம்பிளாக அதை விட்டாங்க. ஓகே ஃபைன், ஏதோ ப்ராப்ளம் போல. ஸோ தே ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு. பட் அந்த இஷ்யூ எனக்கு காதுக்கு வரும்போது தான் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, ஸோ நவ் லெட் மீ என்ன பாச்சு இருக்கு. திடீர்னு இருக்கு என்னாச்சு. ஓகே, லெட் மீ அலோ சம் டைம். ஸோ சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு டொமைன் கண்ட்ரோலருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட் மீ ஸோ ரூட் டொமைன் கண்ட்ரோலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால்ட் இன் எ ஃபாரஸ்ட். இஸ் த ஒன் ஹூ கேன் கிரியேட் எ ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால்ட் இன் எ ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸோ இதில் வேணும்னா I will go for new paint. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் ஆல் ஆஃப் த யூனோ ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம இப்போ கவர் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி couldn't அண்டர்ஸ்டாண்ட் ரைட் நவ். ஸோ அதோடைய அந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு வரல. அந்த டாபிக் வந்ததுன்னா யூ மே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ வில் கிவ் த ஜெனரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டொமைன் கண்ட்ரோலர் டைப்ஸ். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் domain controller installed in the forest. So it is known as root or parent domain controller. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை மட்டும் நான் ரீகால் பண்ணுறேன். புதுசாக எதுவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணலை. ஸோ ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன்ஸ்லாம் என்ன? ஸ்கீமா பார்ட்டிஷன், கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன் பார்ட்டிஷன். அப்போது ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன்ஸ் are created and managed by root domain controller. ஏன்னா ரூட் டொமைன் தானே மேனேஜ் பண்ணுவார். ஸோ இஸ் த ஒன் கோயிங் டு கிரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் டொமைன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டில் ஸோ சிம்ப்ளி தே கோயிங் டு டவுன்லோட் த ரீட் ஒன்லி காப்பி. ஸோ அதுதான் நம்ம நேற்று ரெஃப்ரெஷ் கான்செப்டில் பார்த்தோம். டொமைன் கண்ட்ரோலர். ஸோ எதெல்லாம் நம்ம கவர் பண்ணமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம ஒரு டாபிக் வரும்போது ஐ வில் டெல் யூ. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் child domain controller. Okay,
a new domain controller installed in an existing forest. நல்லா புரிஞ்சுங்க, existing forest. ஸோ இங்கே வந்து இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால்ட் இன் எ ஃபாரஸ்ட். அப்படின்னா ஃபாரஸ்ட் உருவாகும் போது இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டொமைன் ஒரு ரூட்டர். ஸோ செகண்ட் சைல்டு டொமைன் வரும்போது எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட், ஏற்கனவே இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டொமைன் கண்ட்ரோலர் டைப் தான் வந்து சைல்டு டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, in an existing forest. So a child domain controller is inherited or is formed according to the parent child domain structure. ஸோ ஒரு சைல்டு டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது பேரண்ட் சைல்டு டொமைன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். So how it looks like means, let me show you. So we can go for the diagram. A chinna diagram போட்டுக்கலாம் for better understanding. இப்போ ஸோ ரூட்டோட நேம் sansfound.comனு இருக்காரு. இப்போ சைல்டோட நேம் வந்து சென்னை .sansfound.com. அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் அது சொல்ல மாட்டீங்க. நெக்ஸ்ட் வரம்பா, இது முடிச்சிடலாம். நியூ டொமைன் கண்ட்ரோலர் நம்ம முடிச்சிடலாம். ஓகே சார், ரூட் த்ரீ டொமைன் இருக்கு. சைல்டுன்றது ஃபாரஸ்ட் தானே சார்? புரியல. ரூட்ன்றது இஸ் a new domain controller installed in your forest. Is the first domain controller. சைல்டுன்றதும் நியூ டொமைன் கண்ட்ரோலர் தான். ரூட், சைல்டு, ட்ரீ இவங்க எல்லாருமே நியூ டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஃபாரஸ்ட்ல. ஸோ ஃபாரஸ்ட் லெவலில் இன்ஸ்டால் பண்ணுறது. அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், ஆர்ஓடிசி இவங்க எல்லாருமே பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர், ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் இஸ் நாட் எ பேக்கப், அது வந்து நியூ டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த நேம் ஹைரார்கி மட்டும்தான்ப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரீக்கும் சைல்டுக்கும் நேம் இன்ஹெரிட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் பேரண்டோடைய நேம் சான்ஸ்பாண்ட், அவர் கீழே சைல்டு இருக்காருன்னா china.sansfound.com. ஸோ இது வந்து CDC1, இவர் கீழே வந்து CDC2 சைல்டு டொமைன் 2. ஸோ நேம் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகிருக்கும். ஸோ வேறஸ் இப்போ இந்த ரைட் டைரக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணக்கூடியது டொமைன் டைப் வந்து ட்ரீ டொமைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து TDC1, இவரோட நேம் வந்து நான் microsoft.com நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த TDC கீழே ஒரு சைல்டு டொமைன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சைல்டு டொமைன் யாருடைய பேரண்ட் கீழே இன்ஸ்டால் பண்ணுறோம்? ரூட் இஸ் நாட் எ பேரண்ட். இப்போ ட்ரீ டொமைன் தான் பேரண்ட் எனக்கு. பட் இங்கே கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு டொமைன் CDC2க்கு பேரண்ட் யார்? CDC1. CDC1ஓட பேரண்ட்டு சான்ஸ்பாண்ட். அப்போது அந்த ஸ்டார்ட் அப் பேரண்ட் யாரோ அது அப்படியே உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு அப்படி கிடையாது. TDC நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர், அவர் கீழே நீங்கள் சைல்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்னமா மாறும் அப்படின்னா, லெட் மீ சே us.microsoft.com. ஸோ அப்போ இந்த சைல்டு டொமைன் கண்ட்ரோலர் 3க்கு என்ன நேம்? US. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நேம் ஹைரார்கி பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நேம் ஹைரார்கி பாருங்கள். ஸோ
மெஜாரிட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் சைல்ட் டொமைனுக்கும் ட்ரீ டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். சைல்ட் டொமைனுக்கு நேம் இன்ஹெரிட் ஆகிருக்கும், ட்ரீ டொமைனுக்கு நேம் இன்ஹெரிட் ஆகாது. பிகாஸ் யூனோ டிடிசி 1 நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட நேம் என்னவா இருக்கு? ஸோ மை நேம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தேன் மை பேரண்ட். புரியுதா? ஸோ மற்றபடி மோரார்லெஸ் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ இங்கேயும் நீங்கள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம், டிடிசிலையும் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். சைல்ட் டொமைனுக்கும் டொமைன் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ட்ரீ டொமைனுக்கும் டொமைன் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. குரூப் பாலிசி நீங்கள் சைல்ட் டொமைன்லையும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ட்ரீ டொமைன் கண்ட்ரோல் யூ கேன் கிரியேட் a group policy and deploy to the client. So everything can be done more similar to the root domain. ரூட் டொமைனில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் சைல்ட் டொமைன்லையும் ட்ரீ டொமைன்லையும் பண்ண முடியும். பட் there are certain things where root domain controller can do which cannot be done by CDC and TDC. அதுதான் the forest wide partitions. ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் லெவல் சேஞ்சஸை ரூட் ஒருத்தர் மட்டும் தான் பண்ணுவார். அது சைல்ட் டொமைனோ இல்லை ட்ரீ டொமைனாலேயோ பண்ண முடியாது. புரியுதா? ஸோ சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு சைல்டு இந்த நேமை வச்சு உங்களால் ஈஸியாக ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ண முடியும். kodambakum.chennai.sanspon.com. அப்போ ஒரு யூசர், நான் அருண் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன், சிடிசி 2ல் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இவர் லாகின் பண்ணும்போது இவரோட நேம் எப்படி இருக்கணும்? இவர் சீக்கிரமாக கம்பெனி விட்டே போயிடுவார். இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து லாகின் பண்ணணும் அப்படின்னா So every time when he going to log in Mmission, he has to provide the complete name. அவரோட இமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கும்? ஸோ மேபி யூ கேன் ஷார்ட் இட். இதை நம்ம ஷார்ட் கூட பண்ணலாம், கோடம்பாக்கம் மட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ லாகான் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு கோடம்பாக்கம் ஸ்லாஷ்ன்றது அக்செப்டபிள். அவரோட இமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கும்? அவர் இமெயில் அட்ரஸும் இதே மாதிரி தான் இருக்கும். கோடம்பாக்கம் .chennai.sanspon.com. எனக்கு தெரிஞ்சு யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க இவரோட மெயில் அட்ரஸ்க்கு. இவராக சென்ட் பண்ணுற வரைக்கும் நியூ ரிக்வஸ்ட் வந்தால் யாருமே மெயில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நேம் வந்து இவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூ நோ தட் நிறைய ஆர்கனைசேஷன் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி நேம் வந்து டெவலப் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நேம் கட் ஆஃப் எப்படி பண்ணுறது? இப்போ எனக்கு சைல்ட் டொமைன் 2 கீழே நான் இன்னொரு சைல்ட் டொமைன் போட்டேன்னா எனக்கு இன்னும் நேம் லென்த்தாக போகும், ரைட்? டிஎன்எஸ் இது எல்லாமே டிஎன்எஸ் நேம். ஆக்சுவலாக டிஎன்எஸ் நேமுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூனோ தட் டிஎன்எஸ் நேமுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் எக்ஸிட் ஆகக்கூடாதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேமை எப்படி கட் பண்ணுறது? நான் இதுக்கப்புறமா ஒரு சைல்ட் டொமைன் போட்டேன்னா சிடிசி 2 கீழே இன்னொரு சிடிசி போடும்போது எனக்கு என்ன ஆகும்? நேம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது நேம் நீங்கள் கட் ஆஃப் பண்ணணும்னா ஒன்லி த சொல்யூஷன் இஸ் யூ வாண்ட் டு டிப்ளாய் அனதர் டொமைன் கால்ட் அஸ் டிடிசி, ட்ரீ டொமைன் கண்ட்ரோலரை நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும்? நேம் உங்களுக்கு கட் ஆகிடும். அப்போது ட்ரீலேருந்து இன்ஹெரிட் ஆகிட்டே இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீ கீழே ஒரு சைல்டு போடுறீங்க, அவர் கீழே ஒரு சைல்டு போடுறீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து abc.comனு வச்சுப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கட் ஆஃப் ஆகிடும். அப்போ நேம் உங்களோட பேரண்ட்டு, உங்களோட நேம் சென்னை, பேரண்டோட நேம் abc.com. ஸோ நேம் கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தென் ஹியர் யூ கேன் மென்ஷன் லைக் a.chennai.abc.com. Some organization will always prefer to give a shortest name path. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி 1 or 2 ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேம் கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ட்ரீ டொமைனை போட்டு உங்களால் கட் பண்ணிக்க முடியும். இல்லை சார் என்னுடைய சைல்டு டொமைனோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான், நான் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப சின்னதாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி இருக்குது a.sanspon.com. அவர் கீழே வந்து நான் b.a.sanspon.com, அவர் கீழே c.b.a.sanspon.com. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சைல்டு டொமைனுக்கு நேம் நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்தளவுக்கு லென்த்தியாக இல்லை. சியர் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு மேலே, தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் ஐடி டீம், ஸோ தே ஹேஸ் டு அக்செப்ட் இட்.
ஸோ இந்த நேம் ஃபார்மேட் வந்து ஓகேவா அப்படின்னு. ஸோ இஃப் தே அக்ரி தென் யூ கேன் டெவலப் இன் சச் வே. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டினியூஸாக 3 சைல்ட் டொமைன் கண்ட்ரோலருக்கு மேலே கிடையாது. ஸோ தே வில் பிளான் ஃபார் த 3 டொமைன் கண்ட்ரோலர். அண்ட் அகைன் இந்த ஒரு ஹைரார்கி ஃபார்மேட்டில் யாருமே யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. எல்லாமே ரூட் கீழே தான் டிப்ளாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ யூனோ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணும்போது கூட வந்து 3M கம்மின்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்களுடைய பேரண்ட் டொமைன் கீழே தான் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இன்னெரிட் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணதா இல்லை. இன்னெரிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் நாட் மோர் தென் 2 சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் லைக் CDC1 CDC2 அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூட்டு கீழே தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, but there are some organizations, so certain organization they used to deploy a chain reaction மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டொமைன் கீழே இன்னொரு கீழே இன்னொருத்தர் அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இன்கேஸ் இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, லெட் மீ ஷோ யூஸ் ட்ராபேக். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஹைரார்கி இருக்குது ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா இது ஒரு பிரான்ச்ப்பா. let me change the color. chennai.abc chennai.abc.com இது ஒரு பிரான்ச். ஓகே, இந்த பிரான்ச் வந்து யூஎஸ்ல இருக்கு. ஸோ என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா யூஎஸ்ல இருக்க இந்த ஃபெசிலிட்டியை நான் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் நோ மோர் ஐ கோயிங் டு கண்டினியூ வித் மை பிஸ்னஸ் இன் யூஎஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஐ வாண்டட் டு டீகமிஷன் த சர்வர். இந்த சர்வரை நான் டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணவே முடியாது. பிகாஸ் டொமைன் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் அன்இன்ஸ்டால் எ டொமைன் where the domain is last domain controller in your forest. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டொமைன் மிடில் இருக்கு, இந்த டொமைன் கீழே இன்னொருத்தர் இருக்கார். அப்போ இவரை டீகமிஷன் பண்ணால் மட்டும்தான் a.chennai.abc.com டீகமிஷன் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் கோ ஃபார் த மை பேரண்ட். அப்போ டைரெக்டாக போய் பேரண்ட்டை கை வச்சோம் அப்படின்னா will not allow you to decommission. ஸோ இந்த ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் தே யூஸ் டு ஹாவ் 2 டொமைன் கண்ட்ரோலர் இன்னெரிட்டட். 2 டொமைன் கண்ட்ரோலருக்கு மேலே இன்னெரிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அடிஷ்னலாக நியூ டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் டிப்ளாய் அண்டர் தட் ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ரூட் டொமைன் கீழே நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் யூஎஸ்ல இருக்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த சர்வரை டீகமிஷன் பண்ணால் மட்டும்தான் இவரை டீகமிஷன் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுது, என்னுடைய ரன்னிங் பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சி, இந்த மாதிரி ஒரு லாக் எப்பவுமே இருக்கக்கூடாது பிஸ்னஸில் மட்டும், ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைனில் கூட. ஸோ அதனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து தே நெவர் சே ஓகே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்ப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன் எ ஃபாரஸ்ட் அவரை நீங்கள் டீகமிஷன் பண்ணலாம். அப்போ லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன் எ ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டில் லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் யார், a.chennai.abc.com அண்ட் அகெயின் CDC3 இவர் லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர். ஏன்னா இவர் இன்னெரிட் ஆகிருக்குது ட்ரீக்கு. ட்ரீ யார்கிட்ட இன்னெரிட் ஆகிருக்காரு, ரூட். அப்போ ட்ரீயை மட்டும் டீகமிஷன் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ பிகாஸ் ட்ரீ கீழே ஒரு சைல்டு ரன் ஆகிட்டு இருக்காரா, ஸோ இவரை நீங்கள் டீகமிஷன் பண்ண முடியாது. தென் யூ கேன் கோ ஃபார் த ட்ரீ. ஓகே, ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. பட் இதையும் மீறி பண்ண முடியும். அது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னீங்க பண்ண முடியாது, லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலில் தான் பண்ண முடியும்ன்ட்டு. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது சார், நான் பார்த்தேன் ஆன்லைனில், ஃபோர்ஸ் ரிமூவல் அப்படின்ட்டு. அதை நான் கொடுத்தேன், ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு ஜாலியாக வந்து சொன்னார். ஆக்சுவலாக வந்து அந்த கமாண்ட் எனக்கும் தெரியும்ப்பா, ஃபோர்ஸ் ரிமூவல் கமாண்டு. நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ இவர் பிளைண்டாக இருக்கார், ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கார், இந்த லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் a.chennai.abc.com. பட் இவரோட பேரண்ட்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இவரையும் அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நியூவாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ என்னன்றது தெரியும். அதுக்கப்புறமா அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஸோ தென் ஹி ரியலைஸ் ஓகே, ஸோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் என்னவோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் த ப்ரீவியஸ். ஸோ பண்ண முடியும். ஃபோர்ஸ் ரிமூவல்ன்ற கமாண்ட் இருக்குது. சர்டன் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலரே இருக்காது, இவர் தான் லாஸ்ட் டொமைனாக இருப்பார். ஆனால் இவரையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது.
அந்த எரர் மெசேஜ் இருக்கும். அட் தட் மொமெண்ட் நீங்க ஃபோர்ஸ் ரிமூவல் போலாம். ஓகே, நான் தான் லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர். பட் நான் லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இல்ல. எனக்கு கீழ இன்னொரு டொமைன் இருக்காருன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்ப ரெப்ளிகேஷன் டிலேனால அந்த எரர் மெசேஜ் வரும். ஸோ அட் தட் மொமெண்ட் நீங்க என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் ரிமூவலுக்கு போலாம். தப்பு இல்ல. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க ஆர்க்கிடெக்சர்ல மிட் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலரை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றீங்க. அவர் கீழ ஒரு டொமைன் ரன் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர முதல்ல நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்ல அவர கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. இல்ல நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அவர் கீழ எந்த டொமைனும் கிடையாது. பட் ஸ்டில் ஐ அம் கெட்டிங் த எரர் அப்படின்னா, அப்போ நீங்க ஃபோர்ஸ் ரிமூவல் போலாம். 100% நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன். ஓகே. So ensure when you planning to uninstall a domain controller in a forest, ensure that domain controller is last domain controller in a forest. அவர் தான் லாஸ்டான்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, புரியுதாப்பா? ஸோ சைல்ட் டொமைனுக்கும் ட்ரீ டொமைனுக்கும் மோர் ஆர் லெஸ் இந்த நேம் ஹையரார்கி தான் பெரிய டிஃப்ரென்ஸ். எல்லாமே ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் டாபிக்ஸ் வரும்போது ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர். நான் இதை அண்டோ பண்ணிடலாமா? இந்த ஃப்ரெஷ் டயக்ராம் மாதிரி வச்சுக்கலாமா? இல்லை அப்படியே இருக்கட்டும். ஓகே சார், ஃப்ரெஷ்ஷாக அண்டோ பண்ணிட்டோமா அப்போ? Okay. So the final domain controller type is tree domain controller. So let me check. Okay, so unlike child domain controller, TDC doesn't inherited so the parent domain controller. It has tree root trust relationship tree root trust relationship which helps to communicate with each other. Or with root domain controller. So unlike child domain controller, so இது வந்து child domain controller மாதிரி கிடையாது. TDC வந்து doesn't inherit with the parent. So the name would be different than the
child domain controller. Child domain controller மாதிரி இருக்காது. So you can see the name is completely different. And second point என்னன்னா it has tree root trust relationship which helps to communicate with root domain controller. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரீ ரூட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ த ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் ஸோ லாஜிக் லிங்க் இது. ஸோ ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ன்றது ஸோ யூஸிங் த லாஜிக் லிங்க் ஸோ தே மே ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ பிட்வீன் தட் குரூப் பாலிசியில் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா சைல்டு டொமைனுக்கும் ட்ரீ டொமைனுக்கும்? ஸோ ஆர் டொமைன் மெம்பர்ஷிப் கவுண்டில் ஏதாச்சும் லிமிட் இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சைல்டு டொமைன் என்னவா இருக்கோ அதே மாதிரி தான் ட்ரீ டொமைன் ஒர்க் ஆகும். அண்ட் ட்ரீ டொமைன் அண்ட் சைல்டு டொமைன் ஸோ தே வில் ரன் ஆஸ் சிமிலர் லைக் எ ரூட் டொமைன் கண்ட்ரோல். ஸோ ரூட் டொமைன் மாதிரி உங்களால் யூசர்ஸ் கிரியேட் பண்ண முடியும், குரூப் பாலிசிஸ் கிரியேட் பண்ண முடியும், டொமைன் மெம்பர்ஷிப் பண்ண முடியும். ஸோ எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது ரூட்டில் மட்டும்தான், சைல்டு டொமைன் ட்ரீ டொமைனில் கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ தே வில் சிம்ப்ளி டவுன்லோட் த read only copy of forest wide partition from the root domain controller. Okay, so let me show you how to install the child domain and tree domain controller. Okay, so then we can see the next two types of domain controller, backup domain controllers. Backup domain controllers now install பண்ண backup domain controllers ரெண்டு பேரும் backup தான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம இன்ஸ்டாலேஷனில் பார்க்கலாம். ஸோ பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர்ன்றது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஸோ மிரர் காப்பி. ஸோ அதாவது ரூட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு பேக்கப்பாக கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ வென் யூ பிளானிங் டு இன்ஸ்டால் ஏ பேக்கப் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், அப்போ ரூட்டில் நீங்கள் என்ன நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன யூசர் குரூப்ஸ் ஆர் குரூப் பாலிசி, ஸோ வாட் எவர் தேர் இன் த primary domain controller or new domain controller, so that copy will be created in a additional domain controller. Okay, சரி, அது இப்போ so let me go and install the இப்போ பிரசாத் ஜாயின் பண்ணிட்டாருப்பா. ஓகே, என்னாச்சு சார்? இல்லை நீங்கள் வந்து மீட்டிங்லேருந்து வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது. திருப்பி ஜாயின் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் வந்து எனேபிள் ஆகிடுது. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ சொன்னீங்களா சார் முன்னாடி? இல்லை வேறு எதுவும் இல்லைப்பா. டேட்டா கட் ஆயிடுச்சு சார், ஊருக்கு வந்தது. ஓகே ஓகே, நீங்கள் நேட்டிவ்ல இருக்கீங்களா? ஆமாம் சார், நேற்று தான். ஓகே ஓகே, மகர சங்கராந்தியில் அட்வான்ஸ் விஷஸ், பொங்கல் விஷஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் நாளைக்கே கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். ஃப்ரைடே ஈவினிங் போல் சிட்டியில் பயங்கர டிராஃபிக் இருக்கும் போல இருக்கு. ஸோ அருண் அண்ட் ராஜ், நீங்கள் ரெண்டு பேரும் சென்னை தானே? சென்னையில் ரொம்ப இருக்கேன். நானும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன். ஓகே, okay. So this is going to be our new topology.
ஓகே. ஸோ என்னோட செட்டப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 1 2 3 4 5 6 இருக்கா? ஓகே ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ரூட் இருக்காரு. ரூட் கீழே நான் 2 விதமான டொமைன் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து சைல்டு டொமைன், இன்னொன்று வந்து அடிஷ்னல் டொமைன், அண்ட் அகைன் 3 டொமைன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ நியர்லி 3 டைப்ஸ் ஆஃப் டொமைன் கோயிங் டு பி இன்ஸ்டால் அண்டர் த ரூட். இப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்கும்போது நம்மளுடைய டேட்டாபேஸ்னு ஒருத்தர் இருக்காரு, entities.d8. entities.d8. இப்போ இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும், எல்லா டொமைன்லையும் இன்ஸ்டாலேஷன் அப்போ கிரியேட் ஆகும். ஓகே, இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த 5 பார்ட்டிஷன்ஸை நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஒயிட் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம். ரைட். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஸ்கீமா இருக்குது, கான்ஃபிகரேஷன் இருக்குது, அண்ட் ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன் ஒன்று இருக்குது. சரியா? டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. டொமைன் பார்ட்டிஷன் இருக்காரு, டொமைன் டிஎன்எஸ் ஜோன். ஓகே, ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். when I plan to install child domain controller install பண்ணும்போது how many partitions will be created by the child domain controller and how many partitions will be downloaded from the root? சரியா? அதே மாதிரி ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷன் அப்போ 5 பார்ட்டிஷனில் எந்தெந்த பார்ட்டிஷன்லாம் டவுன்லோட் ஆகும், எந்தெந்த பார்ட்டிஷன்லாம் நியூவாக கிரியேட் ஆகும். And when it comes to additional domain controller, how many partitions is going to be created and how many partition is going to be downloaded? ரொம்ப சிம்பிள். புரியுதாப்பா கொஸ்டின் என்னன்றது? இப்போ எனக்கு ஒரு ரூட் இருக்காரு, லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் த அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். ரூட் கீழே நான் சைல்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ சைல்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும் ரூட்டில், சாரி சைல்டில். அப்படி கிரியேட் ஆகும்போது 2 different types of partitions இருக்குது, ஃபாரஸ்ட் ஒயிட் அண்ட் டொமைன் ஒயிட். So which are the partitions will be downloaded from root and which are the partitions will be created by the local child domain controller? Any idea? ரொம்ப யோசிக்க வேண்டியது கிடையாது. எப்பவுமே ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் ரூட் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது இன் ஃபாரஸ்ட். அப்போது ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுறது ரூட் அப்படின்னா சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட்டில் இருந்து தான் உங்களுக்கு ரீட் ஒன்லி காப்பியாக டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் will be downloaded from the root. No other domain controller will create a forest wide partition except root domain. அப்போ என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் வந்து நியூவாக கிரியேட் ஆகும் சைல்டு டொமைன்லையும் ட்ரீ டொமைன்லையும் கேட்டால் இந்த 2 பார்ட்டிஷன் மட்டும் தான் நியூவாக கிரியேட் ஆகும். ஏன்னா இது டொமைன் வைட் பார்ட்டிஷன். தட் பர்டிகுலர் டொமைன் லோக்கல் டொமைன் கண்ட்ரோலர் வில் கிரியேட் எ டொமைன் வைட் பார்ட்டிஷன். அப்போ எத்தனை பார்ட்டிஷன் டவுன்லோட் ஆகுது? 3 பார்ட்டிஷன் டவுன்லோட் ஆகுது. யார்கிட்ட இருந்து? ரூட் கிட்ட இருந்து. எத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுதுன்னா 2 பார்ட்டிஷன். கரெக்டா? So how many partitions is going to be replicated between the root and child? How many partition is going to be replicated between tree and root? Only 3 partitions. So what are the partition? Forest wide partition. So what are the partition belongs to forest wide? Schema, configuration, forest DNS zone. And which are the partition is created by the local domain controller? Domain wide partition. Which are the partition belongs to domain wide, domain partition, domain DNS zone partition. புரியுதாப்பா? இது புரியுதா? என்னாச்சுப்பா? இதை மட்டும் என்ன சொல்லுங்க ப்ரோ. ரூட்ல இருந்து சைல்டுக்கு வரும்போது வந்து ஃபாரஸ்ட் ஒயிட் கிரியேட் ஆகுது 3. Okay. So let me like ஒரு நியூ டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
Okay. So in total I have 5 partitions rootல. So first root நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது database file create ஆகும். Within that உங்களுக்கு 5 partitions இருக்கும். அந்த 5 partitionல so 3 partition which belongs to forest wide and 2 partitions are belongs to domain wide. Okay. ஸோ இப்போ சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட கொஸ்டின் என்னென்னா சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்லேயும் உங்களுக்கு 5 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். பட் அந்த 5 பார்ட்டிஷனில் எதெல்லாம் கிரியேட் ஆகும் எதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னா டொமைன் வைட் பார்ட்டிஷன்ஸ் கம்பல்சரி கிரியேட் ஆகும். ஏன்னா டொமைன் வைட் பார்ட்டிஷன் இஸ் கிரியேட்டட் பை த லோக்கல் டொமைன். அது ரூட் டொமைனாக இருக்கட்டும், அது சைல்ட் டொமைனாக இருக்கட்டும், ட்ரீ டொமைனாக இருக்கட்டும். At forest wide partition, except root domain controller, no other domain controller will create a forest wide partition. அப்போ இந்த forest wide partition மட்டும் என்ன பண்றாரு, rootல இருந்து read only copy download பண்றாரு during the installation. So in total we have around 5 partitions in child domain controller. Similarly a root domain controller. Root domain அதே மாதிரி தான். Sorry, tree domain. So இப்போ tree domain நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதும் you will be having 5 partitions. Within the 5 partition, so first 3 partition forest wide partition எங்கிருந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன், ரூட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுறேன். ரூட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ண முடியும். சைல்டில் இருக்கே, சைல்டுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னா சைல்டுலேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ரூட்ல இருந்து மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். So we taking is copy of original. அப்போ ஒரிஜினல்லேருந்து ஒரு காப்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல்லேருந்து காப்பி எடுத்தால் மட்டும்தான் அந்த காப்பி டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கும். ஒரு காப்பிலேருந்து இன் மல்டிபிள் காப்பீஸ் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு யூனோ லெட்டர்ஸ் ஆர் நாட் வெரி கிளியர். ஸோ அதனால் எப்பவுமே ஒரிஜினல் யார், ரூட் டொமைன் கண்ட்ரோல், அவர்கிட்ட தான் ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் இருக்குது. எனி டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைல்டு கீழே இன்னொரு சைல்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் அவருடைய ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன், அவருக்குன்னு தேவைப்படக்கூடிய ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் அவர் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அவருடைய பேரண்ட் கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ண மாட்டார். ஹி வில் பி டவுன்லோடிங் ஃப்ரம் த ரூட். இப்போ என்டையர் ஃபாரஸ்ட்ல நீங்கள் ஒரு நியூ டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷனை யார்கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணுறாரு, ரூட் கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் த டவுன்லோட் ஹேப்பன்ஸ் இவருக்கு 3 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். 3 பார்ட்டிஷன்ஸ் இவருக்கு வந்துடும். So rest of the 2 partitions வந்து that will be created by the local domain controller. Local domain controller யாரு, உங்களுடைய tree domain controller இருப்பாரு. So he will be creating a rest of the 2 domain wide partitions. Okay, அப்போ எத்தனை பார்ட்டிஷன் இங்கே ரெப்ளிகேட் ஆகுது, only 3 partitions are going to replicate between the root and child domain controller and root and tree domain controller. ரைட், இது புரியுதாப்பா? எத்தனை பார்ட்டிஷன் ரூட்ல இருந்து ரெப்ளிகேட் ஆகுது, 3 பார்ட்டிஷன் ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகும் ரூட்ல இருந்து சைல்டுக்கு அண்ட் ரூட்ல இருந்து ட்ரீ டொமைனுக்கு. அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் அனதர் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர் அண்டர் த பேரண்ட் சைல்டு, ஸோ தென் he will be downloading from the root only. Okay bro. So entire forestல உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் மட்டும் தான் கண்டினியூஸாக ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும் பிட்வீன் த டொமைன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இப்போ then comes when I comes to additional domain controller. Additional domain controller என்றது இது ஒரு பேக்கப் டொமைன், ஒரு நியூ டொமைன்லாம் கிடையாது. நான் ரூட்டுக்கு பேக்கப்பாக போட்டேன்னா அப்போ ரூட்டில் எத்தனை பார்ட்டிஷன் இருக்கும், 5 பார்ட்டிஷன் இருக்குது. அந்த 5 பார்ட்டிஷனும் அப்படியே இங்கே கிரியேட் ஆகும். செகண்டரி டிஎன்எஸ் மாதிரி ப்ரோ இது? என்னப்பா செகண்டரி டிஎன்எஸ் அந்த மாதிரியா? செகண்டரி டிஎன்எஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி? அந்த மாதிரி தான் மோர் ஆர் லெஸ். ஓகே, ஸோ ரூட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு டிக்டோ காப்பி, ஒரு மிரர்டு காப்பி இங்கே உருவாகும். அதே மாதிரி சைல்ட் டொமைனுக்கு நீங்கள் பேக்கப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சைல்ட் டொமைனில் 5 பார்ட்டிஷன் இருக்குது, அந்த 5 பார்ட்டிஷன் அப்படியே இங்கே உருவாகும்.
ட்ரீ கீழே நீங்கள் பேக்கப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ட்ரீக்கு 5 பார்ட்டிஷன் இருக்கா, 5 பார்ட்டிஷன் அப்படியே இங்கே உருவாகும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஒரு ரூட்டுக்கும் சைல்டுக்கும் எத்தனை பார்ட்டிஷன் ரெப்ளிகேட் ஆகுது? 3 பார்ட்டிஷன் மட்டும்தான் கண்டினியூஸ் ரெப்ளிகேட் ஆகும். அந்த 3 பார்ட்டிஷன் தான் ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன். ஒரு ரூட்டுக்கும் ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், தட் மீன்ஸ் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு எத்தனை பார்ட்டிஷன் ரெப்ளிகேட் ஆகணும்னா ஆல் 5 பார்ட்டிஷன்ஸ். ஏன்னா ஒரு பேக்கப் ரூட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுப்பார். ப்ரைமரியில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் செகண்டரியில் அப்டேட் ஆகும். ப்ரைமரியில் ஆல் 5 பார்ட்டிஷனில் சேஞ்சஸ் நடக்குதா, செகண்டரியில் அப்டேட் ஆகும். அப்போ பேக்கப் டொமைனுக்கும் நியூ டொமைன் கண்ட்ரோலருக்கும் ரெப்ளிகேட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிஷன் கவுண்ட் என்ன அப்படின்னா, நியூ டொமைன் கண்ட்ரோலரில் எத்தனை பார்ட்டிஷன் ரெப்ளிகேட் ஆகுது? 3 பார்ட்டிஷன் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகுது. வாட் ஆர் தி நியூ டொமைன் கண்ட்ரோலர்? சைல்ட் டொமைன், ட்ரீ டொமைன். பேக்கப் டொமைன் கண்ட்ரோலரில் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர், RODC. இவங்க 2 பேரும் எத்தனை பார்ட்டிஷன் ரெப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க? 5 பார்ட்டிஷன் ரெப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தேர் பேக்கப். அவங்க ஷேடோ மாதிரி, அவர் என்ன பண்ணாலும் அதை அப்படியே இவர் டவுன்லோட் பண்ணும். ஒரு 5 பார்ட்டிஷனில் சேஞ்சஸ் நடக்குது, அந்த 5 பார்ட்டிஷன் அப்படியே டவுன்லோட் பண்ணும். ஸோ த ரெப்ளிகேஷன் பிட்வீன் த சைல்ட் டொமைன் டு ரூட்டுக்கும் த ரெப்ளிகேஷன் பிட்வீன் த அடிஷ்னல் டொமைன் டு ரூட்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ரெப்ளிகேஷன் எங்கே ஹையாக இருக்குது? பேக்கப் டொமைனுக்கும் நியூ டொமைனுக்கும் நடுவில் தான் ஹையாக இருக்கும். கரெக்டா? கரெக்டு தானேப்பா? இப்போ ஃபாரஸ்ட், இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன்ன்றது என்ன? ஸ்கீமா. ஃபர்ஸ்ட் ஸ்கீமா. ஸ்கீமாவில் எப்பவுமே சேஞ்சஸ் நடக்குமா? A template never been changed until or unless any application is going to integrate. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் இன்டிகிரேட் பண்ணால் அப்போ ஒன்றா சேஞ்சஸ் நடக்கலாம். பட் அதர்வைஸ் ஸ்கீமா எப்பவுமே சேஞ்சஸ் ஆகாது. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்ன்றது என்ன? ஃபாரஸ்ட் இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிஷன். டெய்லி நீங்கள் ஒரு நியூ டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, டெய்லி ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ரிமூவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒர்க் நடக்குமா? ஸோ டெய்லி யூ கோயிங் டு டூ எனி நியூ டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அன்இன்ஸ்டாலிங் தி எக்ஸிஸ்டிங் டொமைன் கண்ட்ரோலர், ஃபாரஸ்ட் லெவல் சேஞ்சஸ் டெய்லி நீங்கள் பண்ணுவீங்களா? கிடையாது. ரேர் கேஸ் யூ கோயிங் டு டூ, டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன். ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஜோன்ன்றது என்ன? பேரண்டோட இன்ஃபர்மேஷன். பேரண்டோட இன்ஃபர்மேஷன் எப்படி டெய்லி சேஞ்ச் ஆகுமா? ஐபி அட்ரஸ் எல்லாமே டெய்லி ரூட் டொமைன் கிட்ட போயிட்டு, ஓகே நேற்று ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தோம், இன்னைக்கு ஒரு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன சொல்ல வரோன்னா, ஃபாரஸ்ட் வைடை பொறுத்த வரைக்கும் டெய்லி எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இன் ரேர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். அப்போது வென் தெர் இஸ் அ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஒன்லி த ரெப்ளிகேஷன் வில் ட்ரிகர். அப்போ சேஞ்சஸே நடக்காத ஒரு பார்ட்டிஷன்லேருந்து ரெப்ளிகேஷன் எப்போ ட்ரிகர் ஆகும்னா ரேர் கேஸில் தான் ட்ரிகர் ஆகும். அப்போது இந்த 3 பார்ட்டிஷன் ரெப்ளிகேஷன் இருக்குல்ல ரூட்லேருந்து சைல்டுக்கு, ஸோ தட் வில் பி ரெப்ளிகேட்டட் இன் ரேர் கேஸ் டியூரிங் த சைல்ட் டொமைன் இன்ஸ்டாலேஷன். அப்போ டவுன்லோட் பண்ணுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா எப்போ ஃபாரஸ்ட் லெவலில் சேஞ்சஸ் நடக்குதோ அட் தட் மொமெண்ட் ஒன்லி த அப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ். ஓகே. ஆனால் ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரில் டெய்லி ரெப்ளிகேஷன் நடக்கும். எப்படி சார் டெய்லி ரெப்ளிகேஷன் நடக்குது? ஒரு யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ரூட்டில் இந்த யூசர் எங்கே ஸ்டோர் ஆகுது? டொமைன் பார்ட்டிஷனில் ஸ்டோர் ஆகுது. அப்போ டொமைன் பார்ட்டிஷனில் சேஞ்சஸ் நடக்குதா? இமிடியட்லி ரெப்ளிகேஷன் வில் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த ரூட் அண்ட் பேக்கப். அந்த யூசரை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, யூசரோட டிஸ்பிளே நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, ரியல் டைமில் அந்த மாதிரி டெய்லி ஒர்க், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி மேரேஜ் தே வாண்ட் டு சேஞ்ச் ஹஸ்பண்ட். அது ஃபாரின் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நான்லாம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு பிஃபோர் தான் அவங்க ஒரு டிக்கெட் போட்டிருப்பாங்க அவங்களோட சர்நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு இன்னொரு சர்நேம் கேட்பாங்க. நல்லா இருக்குது. ஸோ டெய்லி சேஞ்சஸும் இருக்குது. ஏன்னா குரூப் பாலிசி எவ்ரி திங். ஸோ டொமைன் வைட் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் டொமைன் பார்ட்டிஷனில் ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் வில் கீப் ஆன் சேஞ்ச். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு நியூ யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் வந்து அவர் கம்பெனி விட்டு வெளியே போனார்னா டெர்மினேஷன் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டொமைன் பார்ட்டிஷனில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் எ பேக்கப். அப்போ இங்கே ரெப்ளிகேஷன் கண்டினியூஸாக நடக்குமா? பேக்கப்புக்கும் ரூட்டுக்கும் அண்ட் சைல்டுக்கும் பேக்கப்புக்கும் அண்ட் ட்ரீக்கும் பேக்கப்புக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஒரு ரூட்டுக்கும் சைல்டுக்கும் ரூட்டுக்கும் ட்ரீக்கும் நடக்கக்கூடிய அந்த ரெப்ளிகேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் ரெப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன் டெய்லி தே ஓன்ட் கோயிங் டு மேக் எ சேஞ்ச். ஆனால் டொமைன் பார்ட்டிஷனில் மட்டும்தான் டே டு டே லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். குரூப் பாலிசிஸ் கிரியேட் பண்ணுவீங்க, ஓயூஸ் கிரியேட் பண்ணுவீங்க, நியூ யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த யூசர் ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அட் தட் மூமெண்ட் த ரெப்ளிகேஷன் பிட்வீன் த பேக்கப் அண்ட் நியூ டொமைன் கண்ட்ரோலர் வில் continue to happen on daily basis. Daily replication நடக்கும். அப்போ ரெப்ளிகேஷன் பிட்வீன் த டொமைன் கண்ட்ரோலர், எந்தெந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு இடையில ரெப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும்னு கேட்டால், ஒரு பேக்கப் டொமைனுக்கும் ஒரு நியூ டொமைனுக்கும். நியூ டொமைனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? சைல்டு, ட்ரீ, ரூட். பேக்கப் டொமைனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? அடிஷ்னல், ROTC. அப்போ ஒரு பேக்கப் டொமைனுக்கும் ஒரு நியூ டொமைனுக்கும் இடையில மட்டும்தான் ரெப்ளிகேஷன் டெய்லி நடக்கும். அப்போ சைல்டுக்கும் ரூட்டுக்கும் ரெப்ளிகேஷன் நடக்காதுன்னா நடக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன? யூசர் கிரியேட் பண்ணலாம், அந்த யூசர் டெலிட் பண்ணலாம். யூசருடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்ரிபியூட்டில் போயிட்டு அவருக்கு அவருடைய ஆர்கனைசேஷன் நேம், அவருடைய கான்டாக்ட் நம்பர், அவருடைய டெசிக்னேஷன், இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா இஸ்ஆர் டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம ஏடியில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பர் டேக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50+ யூசர்ஸ் ஆச்சு அவங்களோட டெசிக்னேஷன் சேஞ்ச் பண்ணணும். ஒரு 100+ யூசர்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணணும். ஒரு 200+ யூசர்ஸ்க்கு வந்து குரூப் பாலிசி செட் பண்ணணும். ஒரு 500+ யூசர்ஸ்க்கு வந்து நியூவாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி இருந்துட்டு இருக்கும் ஒரு லார்ஜ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி ஒரு டே டு டே சேஞ்சஸ் டொமைன் பார்ட்டிஷனில் நீங்கள் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனி டைம் ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் கம்பேரிங் த ரெப்ளிகேஷன் பிட்வீன் ரூட், சைல்டு, ரூட், ட்ரீ, இவங்க 3 பேருக்கு நியூ டொமைன் கண்ட்ரோலருக்கு இடையில நடக்கக்கூடிய ரெப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு இடையில நடக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். புரியுதாப்பா? என்னப்பா பிரசாத் அண்ட் ராஜ்? ஸோ நம்மளுடைய மெயின் அச்சீவ்மெண்ட்டாக என்னென்னா ஆக்டிவ் டைரக்டரி டோபாலஜியில் ரெப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கும் நியூ டொமைன் கண்ட்ரோலருக்கும் இடையில இருக்க ரெப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய மெயின் டோபாலஜியாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதில் தான் ரெப்ளிகேஷன் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் இமீடியட் ரெப்ளிகேஷனும் நடக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் டோபாலஜியில் பார்க்கலாம். ஸோ நவ் லெட் மீ ப்ரொசீட் ஃபார் த இன்ஸ்டாலேஷன். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ 172.26.0.10 ஓகே. ஸோ இஸ் மை primary domain controller. Server IP 172.26.0.10. So child domain number chennai.sandspawn.com. So your IP address 172.26.0.13 ஆச்சுக்கிறேன். So next tree domain controller, you can say microsoft.com. Your IP address 172.26.0.40. Okay, so let me go to the third machine.
Okay. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஐபி அட்ரஸ் ஒரு நிமிஷம். ஸோ தென் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர். ஸோ ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் ரூட்டோடைய ஐபி அட்ரஸ் தான் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் 172.26.0.10. ஸோ ட்ரீக்கும் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் இஸ் 172.26.0.10. இப்போ இன்கேஸ் ஒரு சைல்ட் டொமைன் கீழே நீங்கள் இன்னொரு சைல்ட் டொமைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு ஐபி அட்ரஸ் நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்க, ஐபி 172.26.0.15 வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் என்ன ஐபி கொடுக்கலாம்? ஸோ இவரோட பேரண்ட் யார்? chennai.chanspon.com. அப்போ அவரோட ஐபி அட்ரஸ் என்ன? 172.26.0.30. ஓகே. See here, you should not give the parent IP. You should always go and give the root domain controller IP. Because without root permission, you may not be install any domain controller in your forest. இந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எந்த ஒரு டொமைன் நீங்கள் ஃபாரஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ரூட்டோடைய ஐபி மட்டும்தான் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸில் இருக்கணும். நல்லா நான் வச்சுங்க. நான் வந்து சைல்டு கீழே தானே சார் இன்னொரு சைல்டு இன்ஸ்டால் பண்ணுறேன், அப்போ சைல்டு தானே என்னோட பேரண்ட்டு, அவரோட ஐபி அட்ரஸ் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னா you should not give that, because a child never been having a read and writable copy of forest wide partition. யார்கிட்ட அந்த forest wide partition இருக்கு? root கிட்ட மட்டும்தான் இருக்கு. So while installing any new domain controller, forest wide partition download ஆகணும். யார்கிட்ட இருந்து டவுன்லோட் ஆகணும்? root கிட்ட இருந்து தான் டவுன்லோட் ஆகும். அப்போ root தான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட பேரண்ட் ஓகே chennai.chanspon.com, பட் ரூட் யார்? இந்த ஃபாரஸ்ட் who is going to be the root? அவரோட ஐபி அட்ரஸ் தான். நீங்கள் எந்த டொமைன் கண்ட்ரோலர் அடிஷ்னலாக நீங்கள் நியூ டொமைன் கண்ட்ரோலர் டைப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் யூ ஷுட் ஹேவ் டு கிவ் த ரூட் டொமைன் கண்ட்ரோலர் ஐபி அட்ரஸ் ஆஸ் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர். இது நீங்கள் பேக்கப் டொமைன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ சைல்டு டொமைனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிடிசி 1க்கு நான் பேக்கப் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் நான் போட போகிறேன் சார். சிடிசி 1க்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் நான் போட போகிறேன். இப்போ இங்கே ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் டிடிசி 1ஓட ஐபி அட்ரஸ் தான். And here CDC 1 IP address தான் இருக்கும். Because we are not going to install a new domain controller. We are going to install a backup. Backup domain controller யாருக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம்? TDC 1க்காக இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ TDC 1ஓட IP அட்ரஸை நீங்கள் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே. Or you can also give the root domain IP address. There is no kind of issues. பட் நியூ டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, சைல்ட் டொமைன் ஆர் ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்ஷூர் யூ ஷுட் ஹேவ் டு கிவ் த ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர் ஐபி அட்ரஸ் ஆஃப் ரூட் டொமைன் கண்ட்ரோல். யார் நம்ம ஃபாரஸ்ட்டில் ரூட்டோ அவரோட ஐபி அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 172.26.0.10 is my root. Okay. Say okay. Okay. So let me check the connectivity. 172.26.0.10. So there might be a MMCC morning batch. Morning private switch. Okay. So let me change the virtual switch. Morning private switch.
Okay, so now I'm ready to install the child domain controller. இப்போ எந்த ஒரு நியூ டொமைன் கண்ட்ரோலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சர்வர் மேனேஜரில் போயிட்டு add roles and featuresல you can install the service active directory domain service and DNS. இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ active directory domain service add features and DNS add features. Next okay, install. Okay, so in the meanwhile I will go to the system 04 system 04 tree domain controller setup நம்ம ரெடி பண்ணிடலாம்ப்பா. So here let me check what is my IP address. ipconfig/all. Okay, so IP address எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு and DNS IP address கரெக்ட்டா மேப் ஆயிருக்கு. Okay, சரி. So now let me go to the add roles and features. So ரெண்டு டொமைன்ல நீங்க சர்வர் மேனேஜர்ல போயிட்டு so add roles and featuresல active directory domain service and DNS இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So select here active directory domain service DNS add features next install. Okay, so let me go to the system 03 child domain install பண்றதுக்காக பிளான் பண்ண இந்த மிஷன் இது. ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சர்வர் மேனேஜரில் சாரி இந்த ஃப்ளாகில் வார்னிங் பட்டன் இருக்கப்பா, ஸோ வார்னிங் இண்டிகேஷன் இருக்கா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு promote this server to a domain controller. So you can click this option to promote this machine as a domain controller. So இதில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா there are three different types. One வந்து add a domain controller to an existing domain. Add a new domain controller to an existing domain. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா நம்மளுக்கு நியூ domain controller types என்னென்ன இருக்குது. ஸோ we have child domain controller, tree domain controller. Okay, அப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன் add a new domain controller to an existing forest. ஸோ select domain controller டைப்பில் we will be having child or tree. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா சைல்டுன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே சைல்டுன்னு கொடுக்கும்போது பேரண்ட் டொமைன் நேம் கேட்குறாரா. இப்போது பேரண்ட் டொமைன் நேம் உங்களுக்கு தெரிலனா செலக்ட்னு கொடுங்க. இந்த பட்டன் இருக்கா, ஸோ செலக்ட்னு கொடுத்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ரெடென்ஷியல் பாஸ் பண்ணும்போது ரூட்டோட க்ரெடென்ஷியல் நீங்கள் பாஸ் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்ட். sandstorm.com. ஸோ ரூட்டோட க்ரெடென்ஷியல் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா உங்கள் ஃபாரஸ்டோடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் இங்கே வந்துடும். இப்போ உங்கள் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குது, ஒரே ரூட் தான் இருக்குது. இன்கேஸ் உங்கள் ஃபாரஸ்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சைல்டு டொமைன்ஸ் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ எந்த சைல்டு டொமைன் கீழே நீங்கள் இன்னொரு சைல்டு டொமைன் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தென் அட் தட் மொமெண்ட் இந்த விண்டோவில் உங்களுக்கு மல்டிபிள் சைல்டு டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும்.
ஸோ எந்த சைல்டு டொமைன் வேணுமோ இல்லை ட்ரீ டொமைன் கீழே நீங்கள் சைல்டு போட போகிறீங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் தட் டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் சே ஓகே. பட் ரைட் நோ இன் மை ஃபாரஸ்ட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அதனால் இங்கே ரூட் மட்டும்தான் இருக்காது. சே ஓகே. ஸோ இப்போ நம்ம ரூட் கீழே தான் சைல்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ விச் எவர் த டொமைன் யூ கோயிங் டு செலக்ட் இயர், ஸோ அந்த டொமைன் கீழே தான் உங்களுக்கு சைல்டு இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நியூ டொமைன் நேம் வந்து சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, chennai.sanspon.com. ஸோ என்னோட டொமைன் நேம் சென்னை. ஸோ பேரண்டோட நேம் sanspon.com. ஸோ பேரண்டோட நேம் இன்ஹெரிட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் என்னவா இருக்குன்னா chennai.sanspon.com. அண்ட் ஆல்ரெடி நம்ம க்ரெடென்ஷியல் செலக்டில் போய் நம்ம கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிட்டாரு. இன்கேஸ் இங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்சுன்னு கொடுத்து ரூட்டோடைய க்ரெடென்ஷியல் இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் கொடுத்த டொமைன் உங்கள் ஃபாரஸ்ட்டில் ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணுறாரு சென்னைன்ற நேமில். ஸோ யாருமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோ இங்கே ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பாஸ்வேர்ட். ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் த ப்ரீவியஸ் திங். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து DSRM mode password, Directory Service Restore mode. So when you plan for the repair in Active Directory mission, so then you can go enter into the DSRM mode. அப்போ அந்த DSRM mode என்றது safe mode மாதிரி. ஓகே. ஸோ அந்த மோட்குள்ளே என்டர் ஆகணும்னா யூ ஷுட் ஹேவ் டு ப்ரொவைட் த பாஸ்வேர்ட். ஸோ அந்த பாஸ்வேர்ட் நான் இப்போயே செட் பண்ணுறேன். சரியா. அண்ட் குளோபல் கேட்டலாக் இங்கே பார்க்கலாம். RODC இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை, DNS கம்பல்சரி இன்ஸ்டால் ஆகுது. இதெல்லாம் சைட் ரெப்ளிகேஷன். இது ஃபங்க்ஷன் லெவல் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லெவல் அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சேஞ்சிங் த ஃபங்க்ஷன் லெவல் வெர்ஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ கிரியேட் DNS டெலிகேஷன். கிரியேட் சே நெக்ஸ்ட். நெட்பயாஸ் நேம் வந்து சென்னை would be the NetBIOS name. ஸோ NetBIOS domain name வந்து வேலிடேஷன் நடக்குது. ஸோ எனி டொமைன் கண்ட்ரோலர் இஸ் யூஸிங் NetBIOS name as சென்னை. யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னா தென் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் பார்க்கலாம் database folder path, log folder path and system volume folder. So this folder is used for the replication purposes. So especially for creating a trust relationship between the domain. Okay. So நம்ம later point பார்க்கலாம். Say next. Say next. Installation prerequisites check passed successfully. Now you can install the domain controller. Okay, so இப்போ இது installation போயிட்டு இருக்கு. So after the installation is over, automatically system restart ஆகிடும். சரியா. So now let me move on to the tree domain controller. So the domain which we planning for the tree, right? So system 04 நான் போகிறேன். So close பண்ணிட்டு now go to the flag option. So promote this server to a domain controller. So இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் again you want to select the second option, add a new domain controller, new domain in an existing forest. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே ட்ரீ டொமைன் செலக்ட் பண்ணுவோம். இப்போ சைல்டு செலக்ட் பண்ணும்போது என்ன கேட்குறாரு, பேரண்டோட நேம் கேட்குறாரா. ட்ரீ செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, ஃபாரஸ்டோட நேம் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபாரஸ்டோட நேம் என்ன, sanspon.com is my forest. A new domain controller உங்களோட domain name. So you can say microsoft.com and change credential. இங்கே no credential provider இருக்கா. இப்போ credential நீங்கள் மேனுவலாக sanspon/administrator and password. So இப்போ credential pass பண்ணியாச்சு. Now you can proceed for the next.
இப்போ நெக்ஸ்ட் வீக் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க ஆஃப்டர் த பொங்கல் 18th or 17th? Okay, so there is error. சொல்றாரு verification of tree failed. The version of the operating system installed is incompatible with the current forest functional. You must upgrade to a newer version. We used to create its new child. So let me quickly check what happens. Next week, Papa, you will be back to work. 15, 16, 17 இந்த 3 நாள் கழிச்சா மோரோவர் அப்படியே வச்சுக்கலாம். 18th அடுத்த வாரம் ஃபுல்லாகவே பிரேக் எடுத்துக்கலான்றீங்களா? 18th கணக்கு பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். 17th அப்புறம் 17th அப்புறமா 18, 19 போலையா? ஓகே.
ஓகே, சாரி நான் மியூட் போட்டுருக்கேன், நோட்டீஸ் பண்ணலப்பா. ஸோ நான் நியூ மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் மிஷின் நான் சூஸ் பண்ணதில் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அந்த ஃபங்க்ஷன் லெவல் பற்றி கம்ப்ளீட் பண்ணாதனால நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உங்களுக்கு புரியாது. ஸோ பிகாஸ் லெட் மீ ஷோ யூ த எரர் மெசேஜ். என்ன எரர் மெசேஜ்ன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 2012 இருக்கா? இங்கே எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா so verification of tree. So let me turn on the magnifier. So verification of tree, the version of the operating system installed is incompatible with the current forest function level. நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் லெவல்னா என்னன்னு தெரியல. So you must upgrade to a newer version of the operating system before this server can be used to create a new child domain. ஸோ இந்த மிஷினில் நீங்கள் டொமைன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்கள் டொமைன் என்னவா இருக்குது, கரண்ட் வெர்ஷன் 2012 இருக்குது, இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ என்னவா அப்கிரேட் பண்ணணும்னா 2016க்கு அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதனால் இதை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எதனால் இந்த இஷ்யூ வருது, ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும். ஸோ டுமாரோ வில் கண்டினியூ த ரெசல்யூஷன். ஸோ ரைட் நோ நம்ம ஒரு நியூ மிஷின் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொமோட் தி சர்வர். ஸோ இவர் வந்து 2016 மிஷின் இது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆட் ஏ நியூ டொமைன் டு அன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் செலக்ட் ட்ரீ டொமைன் அண்ட் டொமைன் நேம். ட்ரீ டொமைன் நேம் microsoft.com அண்ட் க்ரெடென்ஷியல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. sansphone/administrator and அவரோட பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் so right now validation நடக்கும் backendல. So any new domain controller I have installed in the name of microsoft.com, given credentials and root domain forest name. So இது எல்லாமே validation நடக்குது. So once it is successful, then you can go for the next option. ஓகே, ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் இங்கே டொமைன் ஃபங்க்ஷன் லெவல் 2016 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது எதுவும் பண்ண வேணாம். வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் இன்ஸ்டால் ஆகுது. குளோபல் கேட்லாக் ஜிசி இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அன்செக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 6th பார்ட்டிஷன் குளோபல் கேட்லாக் பார்ட்டிஷன் நம்ம பார்த்தோம்னா, ஸோ தட் 6th பார்ட்டிஷன் வில் நாட் பி கிரியேட்டட். ஸோ பட் ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது எனேபிளே இருக்கட்டும். அதை அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம், அன்செக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நவ் சே நெக்ஸ்ட். this is a normal warning message. Say next. So Microsoft is the name of the NetBIOS. So now next. So database log file folder, sysfile folder. Next. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ ப்ரீரிக்வசைட் செக் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப் டு திஸ் வி கேன் ஸ்டாப் அவர் செஷன். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும் பை டுமாரோ. ஸோ வில் சி ஃபங்க்ஷன் லெவல் டைப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ரீஸ்டோரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டாம் ஸ்டோன் ரீஅனிமேஷன் என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப் டு திஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காப்பா?
So overall session we try to cover the types of domain controllers. Backup domain நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. Backup domain installation நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ இது மட்டும் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா டைம் கிடைச்சதுன்னா ஸோ டிலே பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சரியா? டைம் கிடைக்கும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. Okay, next you can say install. So, okay, so after the installation is over, so child tree domain controller will be perfectly running in our forest. Okay. So, 17th May, yeah. 17th May, 18, 19, 2 days மட்டும்தான் இருக்கு next week. Okay. So நான் வர திருப்பதி பிளான் பண்ணணும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 6 months மேலே ஹேர் கட் பண்ணாமே இருக்கேன். ஸோ மேபி அது டிக்கெட்லாம் புக் பண்ணல, ஃப்ரீ தர்ஷன் தெரியல. ஸோ எந்த அளவுக்கு குயிக்காக பார்க்க முடியும்னா மேபி இந்த வீக்கெண்டில் நான் அதை முடிச்சிடுறேன். ஸோ அதனால் நம்ம கிளாஸ் ஏதாச்சும் கேன்சல் ஆகாமல் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் 18th and 19th ஓகேவா உங்களுக்கு எல்லாருக்குமே? பிரசாத், ராஜ், அருண், எவ்வளோ? சார் ஓகே சரி, ஓகே ஃபைன். So we'll see tomorrow, then we can continue the rest of the topics by tomorrow. சார் விண்டோஸ்ல வந்து பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. ஹைப்பர் வி எனேபிள் இல்லைண்ணா. ஓகே சரி, நான் இன்னைக்கு பார்க்குறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங் பண்ணுங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் தானே அது? நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ் போயிட்டு பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கனால அப்படியே மறந்துட்டேன். ஸோ நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன் என்னன்னு சொல்கிறேன். நான் எத்தனை மணிக்கு சார் பிங் பண்ணுறேன் சொல்கிறது? எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈவினிங் ஒரு 6 o'clock கூட எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு ஒரு 4 o'clock ரீச் ஆகிடுவேன். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு என்னென்னு நான் சொல்கிறேன். நான் ஓகே சரிப்பா. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஓகே பாய். See you tomorrow. செஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் செஷன் இல்லை சார், ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் என் மீட்டிங் கொடுத்தேன்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டாப் ஆகாது.